ஒருத்தர் சொல்கிறாரு, எல்லோரும் யார் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, ஆனால் எனக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா ஏழை ஒன்றுமே இல்லாதவர், அவர் ஒன்றுமே இல்லை, அதனால் அவர் கொடுக்க மாட்டார். மற்றவங்க கொடுத்தா வாங்கிக்கோங்க. ஒன்று தெளிவாக இருக்கணும். வாங்காத யாருக்கிட்டையும். நான் என்ன சொல்கிறேன், வாங்காத, யாருக்கும் வாங்காத. என்கிட்ட நான் கொடுக்க மாட்டேன், ரைட், நல்லது. யார்கிட்டையும் வாங்காதீர்கள் பொதுமக்களே அப்படின்னு சொல்லலாம். யார் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, ஆனால் ஓட்டு போடுங்கன்னா அப்போ தப்பாயிடுச்சு. அங்கே வாங்கிக்க சொல்லிட்டியே. நான் பொதுவாக சொல்கிறேன், யார் ஏதுன்னெலாம் அரசியல் தம்பி தொட்டதால் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாடு சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் என்னுடைய அருமை தம்பி தமிழ்ச்செல்வன் அவர்களே, மற்றும் மேடையிலே இந்த சங்கத்தின் 3ஆம் ஆண்டு விழாவை வாழ்த்தியும் இங்கே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை வரவேற்றும் பேச இருக்கிற என் அருமை சகோதரிகளே, சகோதரர்களே, வாழ்த்து வந்திருக்கிற பெரியோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் மனம் நிறைந்த வாழ்த்தனையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அன்பு செல்வன் ஒரு அற்புதமான மனிதர். ஸ்ட்ரிக்டாக எதை பண்ணாலும் ஒழுக்க நெறியோடு பண்ணணும். யாரையும் ஏமாற்றக்கூடாது. தொழிலாக செய்யணும். அதில் ஊழலாக கலந்தாக்கா போச்சு. ரொம்ப காலமாக போராடிக்கிட்டு இருக்கார். சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்களுக்காக ஒரு தன்னந்தனியாக ஒரு சங்கத்தை ஆரம்பித்து பல பேருக்கு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருக்காரு, வழிகாட்டியிருக்காரு, படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு, விநியோகம் பண்ண நண்பர்களைப் போல ஆட்களை கூப்பிட்டு விநியோகம் பண்ண சொல்லியிருக்காரு. இது யாரும் சினிமாவில் செய்ய மாட்டான். விநியோகம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு முதல்ல ஒரு 1 lakh கொடுங்க, ஒரு அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்போம். இவனே அந்த 1 lakh இருந்தால் ரிலீஸ் பண்ணிவிடுவான் படத்தை. இதுக்கு ஒரு புரோக்கர். சினிமாவில் நடக்குது பாருங்கள் அக்கிரமம், அப்படி அக்கிரமம் நடக்குது. அதாவது முதலீடு இல்லாமல் வாயை முதலீடாக வச்சு வடை சொல்கிறான் பாருங்கள், அவெல்லாம் பழிச்சிக்கிறான். சினிமாவில் யாரெல்லாம் முதலீடு போட்டு படம் எடுக்கிறாங்களோ அவன்லாம் தோற்று போகிறான். நிறைய பேர் காணும். அன்புச்செயின் தம்பி அவர் லைஃப்பில் இந்த 3 ஆண்டில், இன்னும் பல ஆண்டில் எத்தனை ஆயிரம் பேரை பார்த்துருக்கோம் நாங்கள். ஆளே காணும். எல்லாத்தையும் இழந்து படம் எடுக்க ஆர்வத்தோடு வர்றாங்க, நேர்மையாக பண்ணுறாங்க. ஆனால் கூட சேர்றவன் ஏமாற்றி க்ளோஸ் பண்ணிட்டு அவனாக நல்லா இருக்கானா, அவனாக நல்லா இல்லை. ஆக ஒரு தயாரிப்பாளர் தான் எடுக்கிற படத்தை ரிலீஸ் பண்ணி இந்த முதலீடு திரும்ப வந்தாலே அவன் மறுபடியும் படம் எடுப்பான். தயாரிப்பாளருக்கு உள்ள வியாதி என்ன தெரியுமா? ஒரு படம் எடுத்துகிட்டு அதோட விட மாட்டோம், அரிச்சிக்கிட்டே இருக்கும். படம் எடுக்கணும். அதுக்கு போட்ட முதலீடு வந்தாலே போதும், லாபம் வரணும்னு இல்லை, அடுத்த படம் தான் எடுப்போம். அதனால் என்னென்னா ஆயிரக்கணக்கான தொழிலாளிகளுக்கு வேலை. நான் இந்த பெரிய நடிகனை பற்றியெல்லாம் நான் பேசலை. கோடியாக வாங்குறாங்களே அவங்கள பற்றி நம்ம கவலை இல்லை. ஆனால் அன்னன்னைக்கு தொழில் செய்து இதன் மூலம் வாழ்க்கை நடத்தி குழந்தை குட்டிகளை படிக்க வைக்கிறானே, அந்த தொழிலாளி நல்லா இருந்தால், முதலாளி நல்லா இருந்தால் சினிமா நல்லாயிருக்கும். முதலாளி நல்லா இருந்தால் படம் எடுப்பான், படம் எடுத்தால் தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சா அவன் குடும்பம் நல்லாயிருக்கும், சினிமா நல்லாயிருக்கும். இப்போ கூட ஒரு படம் யூத், சின்ன படங்கள்லாம் ஜெயிக்குதான்னு கேட்குறோம். இந்த 2 வருஷத்தில் பார்த்தா
பெரிய பட்ஜெட் படங்கள், பெரிய ஹீரோக்கள் படங்கள், பெரிய பெரிய லாஸ், பெரிய லாஸ். ஆனால் ஒரு 100க்கு ஒரு 5 சின்ன படம் தப்பிச்சு பெரிய லாபம். யூத்து கணக்கு சொல்கிறாங்க, யாருக்குறைய 90 கோடி கிட்ட லாபம் வந்திருக்கான். சந்தோஷமாக இருக்கு. அதுவும் நம்முடைய அருமை தம்பி கருணாசுடைய பிள்ளை அவன் பண்ணியிருக்கான், சின்ன பையன். அதை நம்ம அன்புச்செழி சொன்ன மாதிரி திட்டமிடல், செயல்படுத்துதல், ஒழுக்க நெறியோடு வாழுதல், அதை பண்ணுற எல்லாரும் ஜெயிக்கலாம். ஆனால் கூட சேர்க்குறவனும் கொஞ்சம் ஜாக்கிரதை சேர்த்துங்க. மோசக்கார பயலுக சினிமாவில் நிறைய இருக்கான், நிறைய. அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கு. இந்த பல கோரிக்கைகள், அற்புதமான கோரிக்கைகள், இந்த சினிமாவுக்கு தேவையான கோரிக்கைகள் பாஸ் பண்ணார். அந்த திட்டம் மைண்டில் ஓடி இருக்கு பாருங்க. இந்த 3ஆம் ஆண்டில் ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு மீட்டிங், இந்த மீட்டிங்கே ஒரு ஆர்கனைஸ்டாக. ஆக அன்புச்செல்வன் அவ்வளோ அழகாக ஒரு காரியத்தை பண்ணுவார். பேசுகிறத உணர்ச்சி வசம் பேசுவார், தெளிவாக அடிப்பார். எதையுமே திட்டமிட்டு செய்தல் தம்பியுடைய அருமை செயல். அவர் வாழ்க. அவர் வளர்த்திருக்கிற இந்த சங்கம் நம்ம எல்லோருடைய ஒத்துழைப்போடு பெரிய லெவலில் வந்தால் சினிமா நல்லாயிருக்கும், சின்ன ப்ரொடியூசர் நல்லா இருப்பாங்க. ஆகவே இந்த விழா நான் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய தீர்மானங்களை இப்போ அரசு யாருன்னு தெரில, யாரை கேட்டாலும் உனக்கு தான் ஓட்டு போட்டான்றான். யார் பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கிறான். கொடுக்கட்டும். ஒருத்தர் சொல்கிறாரு, எல்லாரும் யார் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, ஆனால் எனக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா ஏழை ஒன்றுமே இல்லாதவர், அவர் ஒன்றுமே இல்லை, அதனால் அவர் கொடுக்க மாட்டார். மற்றவங்க கொடுத்தா வாங்கிக்கோங்க. ஒன்று தெளிவாக இருக்கணும். வாங்காத யாருக்கிட்டையும். நான் என்ன சொல்கிறேன், வாங்காத, யாருக்கும் வாங்காத. என்கிட்ட நான் கொடுக்க மாட்டேன், ரைட், நல்லது. யார்கிட்டையும் வாங்காதீர்கள் பொதுமக்களே அப்படின்னு சொல்லலாம். யார் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, ஆனால் ஓட்டு போடுங்கன்னா அப்போ தப்பாயிடுச்சு. அங்கே வாங்கிக்க சொல்லிட்டியே. நான் பொதுவாக சொல்கிறேன், யார் ஏதுன்னா அரசியல் தம்பி தொட்டதால் நான் கொஞ்சம் தொட்டேன், ஆனால் பேரை சொல்ல யாருன்னு. ஏன்னா யாராக இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை. நம்ம சினிமா உலகை சார்ந்தவர்கள் வந்தால் நல்லது, மகிழ்ச்சி. அதான் நல்லது பண்ணணும்.